ஈஷா யோகா மையத்தில் அமைந்துள்ள ஆதியோகி வளாகத்தில் பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் விழா 2 நாட்களாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஈஷாவில் பொங்கல் விழா ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், தன்னார்வலர்கள் மற்றும் ஈஷாவை சுற்றியுள்ள பழங்குடி கிராம மக்களின் பங்கேற்போடு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கொண்டாட்டங்கள் மண்பானைகளில் பொங்கல் வைக்கும் நிகழ்வோடு துவங்கியது. இதில் ஈஷாவை சுற்றி இருக்கும் பழங்குடி மக்கள், தன்னார்வலர்கள், ஆசிரமவாசிகள் என ஆயிரக்கணக்கானோர் இணைந்து பானைகளில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். இயற்கை விவசாயத்தில் அத்தியாவசியமானதாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஈஷாவில் பராமரிக்கப்படும் நாட்டு மாடுகளுக்கு சிறப்பான முறையில் வழிபாடுகள் செய்யப்பட்டன. முன்னதாக வெளி மாநில மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஈஷா தன்னார்வலர்கள் சிலம்பம் சுற்றி அசத்தினர். மேலும் அருகி வரும் நாட்டு மாடு இடங்களான 20க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளின் கண்காட்சி நடைபெற்றது. ஈஷா சார்பில் பராமரிக்கப்படும் கோசாலையில் 700க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நாட்டு மாடுகள் பராமரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மாலையில் கோவையைச் சேர்ந்த அலமேலு மங்காளம்மாள் கலைக்குழுவினரின் கரகாட்டம், கட்டைக்கால் ஆட்டம், காவடி ஆட்டம், மயிலாட்டம், மாடு ஆட்டம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய கிராமிய கலைகள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழா இரவு 7 மணி அளவில் ஆதியோகி திவ்ய தரிசனத்துடன் நிறைவு பெற்றது. பொங்கல் விடுமுறை நாட்களை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் ஈஷா யோகா மையத்திற்கு வருகை தந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.